டெமோக்ரஸியினுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு டெமோக்ரஸியினுடைய ஃபண்டமெண்டல். அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை, பிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்திச்சதை வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். காரணம், மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன். எல்லோரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா, அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க, பிரச்சனை ஆகும். அதனால எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் பஸ் உடைக்கலையே, யாரும் கல்லெடுத்து போடலையே, யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கை வைக்கலையா, எல்லாம் அமைதியான முறையில் பர்மிஷன் கொடுக்கலையே அரெஸ்ட் பண்ணிக்க, அப்படித்தான் இருக்கும். அதனால எங்கே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் இது.